ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு அருமையான உளுந்த வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ வெள்ளை உளுந்து எடுத்து அரைச்சி வச்சுருக்கிறேன். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2:30 மணிக்கு மதியம் ஊற வச்சேன், 4:30 மணிக்கு தண்ணி வடிய வச்சுட்டேன், அப்புறம் 5:30 மணிக்கு தான் அரைக்க ஆரம்பித்தேன். 1 மணி நேரம் தண்ணி வடிஞ்சுது, 1/4 லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கிறேன் மாவு அரைக்கிறதுக்கு. இப்போ இதில் தேவையான அளவு நான் உப்பு போட்டுட்டேன். இது பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் வச்சுருக்கிறேன். இதை நம்ம இப்போ இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த பச்சை மிளகா பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகா குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். விதையெல்லாம் எடுத்துகிட்டு தான். நீங்கள் குழந்தைங்க இருந்தாங்கன்னா மிக்சியில் அரைச்சி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லை போடாமல் கூட விட்டுடலாம். ஓகேங்களா? இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் இஞ்சி பார்த்திங்கன்னா நல்லா கொட்டி வச்சுருக்கிறேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும், பெரியவங்க சாப்பிட்டாலோ குழந்தைங்க சாப்பிட்டாலோ. அதனால் அப்புறம் கொஞ்சோண்டு சோடா போட்டுக்கலாம், ரொம்ப கம்மியாக நம்ம போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக போடுறேன், பார்த்துக்கோங்க. இந்த அளவு போட்டால் போதும். இப்போ இதில் நான் அரிசி மாவு போடுறேன். இந்த மாதிரி ஒரு கரண்டி நிறைய போட்டுக்கலாம். போட்டுட்டு ரொம்ப குழுன்னு மாவு இருக்குது அப்படின்னா நம்ம மறுபடியும் சேர்த்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை, நல்லா தான் இருக்கும். இப்போ நான் இந்த அளவு போடுறேன், ஒரு 2 கரண்டி போடுறேன். நான் 2 கரண்டி போட்டுட்டு நம்ம நல்லா பிசைஞ்சு பார்த்துட்டு வடை செய்கிற கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கலாம். தேவைப்பட்டால் மறுபடியும் கொஞ்சம் போட்டுக்கலாம். அதே மாதிரி இதில் கொஞ்சம் மிளகு போட்டுக்கோங்க. நானும் இப்போ போட்டுக்கிறேன். பாருங்கள், இந்த அளவு மிளகு போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம இதெல்லாம் பிசையலாம். இப்போ பாருங்கள், நான் நல்லா பிசைஞ்சிட்டேன். இப்போ நான் 3 கரண்டி போட்டிருக்கிறேன். இந்த குட்டி கரண்டியில் 3 கரண்டி போட்டிருக்கிறேன். சரிங்களா? இது உங்களுக்கு கரெக்டான நமக்கு எடுத்து போடுறதுக்கு சரியாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி இது பண்ணும்போது நமக்கு தேவையான அளவு அரிசி மாவு போட்டுக்கலாம். அரிசி மாவு போட்டு நல்லா முறுமுறுன்னு நல்லா தான் இருக்கும். அதை பற்றி நீங்கள் ஒன்றும் யோசிக்க வேண்டாம். இப்போ நம்ம எண்ணெய் காஞ்சோடனே வடை போட்டுடலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், நமக்கு எண்ணெய் காஞ்சிருச்சு. உங்களுக்கு எந்த மாதிரி சைஸ் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. தண்ணி தொட்டு தொட்டு போட்டிங்கன்னா கையில் உங்களுக்கு ஒட்டாது. குட்டி குழந்தைங்க இருக்கிறாங்கன்னா குட்டி குட்டியாக போட்டுக்கோங்க, இல்லை ஓரளவுக்கு பெருசாக போடலாம் அப்படின்னா நீங்கள் பெருசாகவே போட்டுக்கோங்க. சரிங்களா? அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம உருட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் அதிகமாக வச்சுக்கலாம். நான் சின்ன அடுப்பில் தான் வச்சுருக்கிறேன், அது இப்போ சிம்மில் வச்சுட்டேன். நீங்களும் அது மாதிரி பண்ணிக்கோங்க. நான் ஒரு 4 வடை மட்டும் போடுறேன். இப்போ போட்டுட்டோம். இப்போ நம்ம அடுப்பை ஃபுல்லாக வச்சுக்கலாம். சரிங்களா? பாருங்கள், நம்ம திருப்பி போட்டுட்டோம். திருப்பி போட்டோன்னே என்ன பண்ணுறோன்னா, ஒரு 2 நிமிஷம் கழித்து ஒரு 3/4 வேக்காடு வெந்தோடனே நம்ம எடுத்துடுறோம் அதையே. சரிங்களா? எடுத்துகிட்டு அப்புறம் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தான் வேக வச்சுருக்குறோம், ஃபுல்லாக வேக வைக்கல. இதை நம்ம எண்ணெய் வடிகிறதுல வச்சுட்டு நம்ம அடுத்து எண்ணெய் போல் வேறு வடை போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அப்போ எடுத்த வடை இப்படி வச்சுருக்குறோம். இது அதுக்கு அடுத்து நான் ஒரு அடசல் போட்டு எடுத்துட்டேன், வேறு வடை. அதுக்கடுத்து இப்போ இது கொஞ்சம் நல்லா எண்ணெய் வடிஞ்சிட்டு இருக்குது. இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா மறுபடியும் எண்ணெயில் போடுறோம். இது ஏன் இப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதில் சுத்தமாக உங்களுக்கு எண்ணெயே குடிக்காது. நீங்கள் எவ்வளோ வேணால் சாப்பிட்லாம், நல்லாவும் இருக்கும். அதனால் மறுபடியும் போட்டுட்டு நார்மலாக நம்ம உளுந்த வடை எப்படி எடுப்போமோ அந்த மாதிரி நம்ம இதை எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நார்மலாக நம்ம முருகலை எடுப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். இது நல்ல ஒரு டேஸ்ட்டும் இருக்கும், சுத்தமாக உங்களுக்கு எண்ணெய் குடிக்காது. இப்போ பாருங்கள், நம்ம அருமையான உளுந்த வடை ரெடி பண்ணிட்டோம். அதுக்கு தேங்காய் சட்னியும் பண்ணியிருக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.